இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல வேலைக்காக அவருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். தேவரீர் விரும்புகிறதை ஒவ்வொருவரிலும் முழுமையாக செய்திருளும் என்று உம்முடைய பாதத்தில் தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 73வது சங்கீதம் 24வது வசனத்திலே, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. அல்லேலூயா. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகில் வாழுகிற நமக்கு அனுதினமும் எப்பொழுதும் ஆலோசனைகள் வேண்டும். அன்பானவர்களே, வேதத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். சங்கீதம் 139 17, 18 வசனங்களை படிக்கும்போது, தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். அன்பானவர்களே, இவ்வளவு ஆலோசனைகள் நமக்கு தேவையா? தேவை பிரியமானவர்களே. மணலை பார்க்கிலும் அதிகமான ஆலோசனைகளை உடையவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். நமக்கு ஆலோசனை தரும்படிக்கு. அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் நம்மோடு இருந்து இவ்வளவு ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும்? நாம் சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் என்று எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு மணலை போல ஆலோசனைகளோடு நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிற ஆண்டவரை தள்ளிவிட்டால் இன்னொரு ஆலோசனையில் நாம் நடத்தப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, நமக்கு அவ்வளவு ஆலோசனைகளை ஆண்டவர் தம்முடைய ஜீவ புத்தகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் நீதிமொழிகள் 11:14 படிக்கும்போது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே ஆலோசனைக்காரராக ஆண்டவர் தம்முடைய ஜீவ புத்தகத்தை நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 15:22 பாருங்கள். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆலோசனைக்காரரை போல நமக்கு இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலே, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கு ஆலோசனைக்காரரை போல ஆண்டவர் தம்முடைய புத்தகத்தை நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 8:14 படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆகவேதான் சங்கீதம் 119:24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜீவ புத்தகத்தை நமக்கு புரிந்த மொழியில் தந்து அதை நமக்கு ஆலோசனைக்காரராக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆலோசனைக்காரராக வைத்திருக்கிறார்.
சங்கீதங்களின் புத்தகம் 16வது சங்கீதம் 7வது வசனத்திலே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார். ரா காலங்களில் கூட உள்ளிந்திரியங்கள் உணர்த்துகிறது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். ஏசாயா 28:29 பாருங்கள். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக நிற்கிற ஆலோசனை. அன்பிற்குரியவர்களே, வேத புத்தகத்தில் நாம் சங்கீதங்களின் புத்தகம் 106வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 106வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அவ்வளவு அவர்கள் மகிழ்ந்தார்கள். 13வது வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, ஆலோசனைக்காரரை போல கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருந்தாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு ஆலோசனைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். சங்கீதம் 37:34 நாம் படிக்கிறோம், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலோசனைகளால் நிரப்புகிறார். அன்பானவர்களே, சங்கீதம் 115:16 நாம் படிக்கிறோம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை கவனியுங்கள். ஆகவேதான் நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் இப்படி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திராவிட்டால் எப்படி ஆண்டவருடைய ஆலோசனையால் நடத்தப்பட முடியும்? சங்கீதம் 107:10 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு துக்கம். ஆலோசனை கர்த்தாவாக நான் இருந்தபோது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார்களே என்று துக்கப்படுகிறதை நாம் படிக்கிறோம். நீதிமொழிகள் 1:25 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1:30 என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. இவ்வளவு துக்கம் என்று பாருங்கள். என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய ஆலோசனையை விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது எங்கு செல்லுகிறார்கள்? ஏசாயா 30வது அதிகாரம் 1-2 வசனங்களில் பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், 2வது வசனத்திலே என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தும்படி இப்பொழுது நமக்கு மிக சமீபத்து வந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு நேராக நாம் திரும்புவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள் என்று துக்கப்பட்டீரே. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்திற்குள்ளாகி
மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள் என்று துக்கப்பட்டீரே. நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம், இறங்கும், உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி உம்முடைய மகிமையினால் நிரப்பும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.